வணக்கம். ராசியின் அடிப்படையில் கடன்கள் விரைவில் தீர எந்த ராசிக்காரர்கள் எந்தவித பரிகாரங்கள் செய்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். முதலில் குலதெய்வ வழிபாடு. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். இந்த காரியத்தை, இந்த செயலை நான் செய்யவிருக்கிறேன், இதற்குரிய பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று முதலில் குலதெய்வ வழிபாடை செய்து கொண்டு எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும், வேண்டுதலாக இருந்தாலும் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று அனுமதி வாங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு. முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லையில் இருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்ய முடியும். 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும். அது மட்டுமின்றி வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிவிடும். முதலில் ராசிகளின் அடிப்படையில் பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்கள் தயிரை கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயார் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன்கள் நீங்கி வளம் பெறலாம். ரிஷபம் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயார் செய்து அதை வெள்ளிக்கிழமை அன்று பசுவிற்கு கொடுத்து வந்தால் கடன்களை அடைத்து சுகம் பெறலாம். மிதுனம் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வர வேண்டும். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன் இதனை செய்து வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் கடன் பிரச்சனை தீரும். கடகம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறிது வெள்ளக்கட்டியை எடுத்து ஓடும் நீரில் விட வேண்டும். அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று வெள்ளக்கட்டியை எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனை தீரும். சிம்மம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு நிற திரி போட்டு 8 விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் தீர வழி பிறக்கும். கன்னி சனிக்கிழமையில் உளுந்து வடை தானம் செய்ய வேண்டும். நீங்கள் அதை உண்ணக்கூடாது. மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வர கடன் பிரச்சனைகள் தீரும். துலாம் பசும்பாலை சுக்கிர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்ற வேண்டும். இதனை 24 வாரங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் நிச்சயமாக கடன்கள் தீரும். வெள்ளிக்கிழமை அன்று அரச மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு 11 அகலில் தீபம் ஏற்றி அதனை 11 முறை சுற்றி வந்து வழிபட்டால் கடன்கள் தீரும். விருச்சிகம் ஓம் லட்சுமி நரசிம்மம் சரணம் பிரபத்யே என்ற மந்திரத்தை மாலை நேரத்தில் 108 முறை சொல்ல வேண்டும். லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகம் பிரசாதமாக வைக்கலாம். 48 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபட வழி ஏற்படும். தனுசு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட அல்லது கோவில் கட்ட செவ்வாய்க்கிழமையில் செங்கல் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து வளம் பெருகும். மகரம் சனிக்கிழமையில் எள்ளு உருண்டை செய்து தானமாக கொடுத்து வர கடன் தொல்லைகள் தீரும். கும்பம் வியாழக்கிழமை மாலை 5 அல்லது 6 மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அருந்துவிட்டு பின்னர் மற்றவர்களுக்கு தானமாய் பிரசாதமாக கொடுத்து வர கடன்கள் அடைபடும். மீனம் தொழுநோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி அல்லது 2 மணி அல்லது இரவு 8 மணி அல்லது 9 மணிக்குள் கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும். குறைந்தது 9 சப்பாத்திகள் கொடுத்து வருவது நலம். இந்த எளிய வழிபாட்டு முறையினை மேற்கொண்டு நலம் பெறுங்கள். மேலும் உழைப்பே என்றும் வாழ்வில் உயர்வு தரும் என்பதையும் சிக்கனமாக எளிய வாழ்வியல் முறையை கடைபிடியுங்கள். வாழ்வில் வளம் பெறலாம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.